நெறைய பேருக்கு அந்த ரிங்டோன் வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஆமா. அது அது என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா சார்? யாராவது ஒரு ஃபோன்ல வந்து ஐயோ! அது ரிங்டோனா நெறைய அந்த சாங் வந்து நீங்க அந்த இடத்துல இருந்து ஆமா. இந்த மாரி எனக்கு நடந்ததா? ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து இந்த மாரி டைட்டில் இந்த மியூசிக் வருதுன்றது எனக்கு ரொம்ப நாள் நான் நோட்டீஸ் பண்ணவே இல்ல. நான் பார்க்கல. ஓகே. எதுவுமே தெரியாது எனக்கு. அது அது ரொம்ப ஃபேமஸா ஹிட்டா இருக்கு போல இருக்கு. நான் ஒரு நாளைக்கு சும்மா ஜஸ்ட் ரோட்ல அப்படியே வாக் பண்ணி அப்படி போயிட்டே இருந்தேன். ம். அ போம்போது பக்கத்துல ஒருத்தர் இந்த சாதாரண ஒரு நோக்கியோ ஃபோனு. அப்போ ஓகே. அந்த ஃபோன்ல வந்து திடீர்ன்ட்டு நான் அப்படி இப்படி நின்னுட்டு இருக்காங்க. ஏதோ ரோட்ல. அவர் இப்படி நடந்து போயிட்டு அவரும் அந்த இடத்துல எங்கேயோ நிக்கிறாரு. திடீர்ன்ட்டு ஏலேலோன்னு பாடுது அங்க. யார்ரா நம்ம ஆ பாட்ட போடுறது? நான் இங்க நிக்கிறேன். சடனா அது பாடுன உடனே எனக்கு ஒரே ஷாக்கு. எப்படி இது அவர் ஃபோன்ல பாடுது? இது எப்படி வந்தது வெளியில அப்படின்ட்டு. ஏன்னா ஃபில்ம் சாங்னா ரிங்டோனா வரும். ஆமா. இது வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரா பண்ணது தான் எனக்கு ஞாபகம். ஓகே. ஏன்னா டைட்டிலா வந்தது எனக்கு தெரியாது. அதனால இது எப்படி வந்தது? அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் செக் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதெல்லாம் கேட்டா, இந்த ஓகே. மாரி சரவணன் மீனாட்சின்னு சொல்லிட்டு ஒரு ம். சீரியல்ல இதான் டைட்டில் சாங்கு. அது வந்து பயங்கர ஹிட்டு. எல்லா லவ்வர்ஸும் இந்த ம். காலர் டியூனா வச்சு இது யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஓகே, சொல்லி ஓகே. வந்தோனே பயங்கர அது ஒரு சர்ப்ரைசிங்கா ஆமாமா. இருந்துச்சு எனக்கே எனக்கு. இப்போ ஆச்சரியமா இருக்கு. நீங்க தான் அந்த கம்போஸ் பண்ணது. பட் ஆனா ஆமா. உங்களுக்கே ரொம்ப லேட்டா தான் தெரியுது ஆமா. இல்லையா எனக்கு அந்த இது? ரொம்ப லேட்டா தான் தெரியும் அது.